செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி ஃபுல்லாகவே பற்றாக்குறை. அது சும்மா அவங்க வந்து செக்யூரிட்டி மாதிரியே இல்லை, அவங்க ஒரு அட்டெண்டர் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு செக்யூரிட்டிக்குன்னு கரெக்டாக அவங்கள எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை மினிமம் கேட்டுட்ருக்குறோம். அதை தவிர சில ரவுண்ட்ஸ் இதெல்லாம் போலீஸில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதையும் வலியுறுத்தி இன்றைக்கி இப்போலேருந்து இம்மீடியட்டாக இப்போ ஓபிலாம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இப்போலேருந்து நம்ம ஸ்டாப்பேஜ் ஆஃப் நான் எசென்ஷியல் சர்வீசஸ், அதாவது லைஃப் சேவிங் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். மிச்ச ஓபி, வார்டு, கிளாஸஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸ் போன்ற சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கோம். அன்டில் ஃபர்தர் நெக்ஸ்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், புறநகர் மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள அனைத்து டாக்டர்களும் இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து கலந்துக்குவாங்க. இதில் அரசாங்கத்துக்கிட்டையும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு சைடில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் நிறைவேறணும். குறிப்பாக அந்த ப்ரிவென்டிவ் ஆக்டிவிட்டி இது வரைக்கும் நிறைய தடவை ஓகேன்னு சொல்லி நடக்காமல் போயிடுது. இந்த தடவை ஒரு எஃபெக்டிவாக ஏதாவது பண்ணாதான் நம்ம வந்து இந்த அஜிடேஷனை விட்ரா பண்ணுன்ற அளவுக்கு எல்லா இசி மெம்பர்ஸும் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இதை நாங்கள் வலியுறுத்துவோம். இது மட்டும் இல்லாமல் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், ப்ரைவேட் டாக்டர்ஸும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு இருக்காங்க. இன்றைக்கி சாயந்தரம் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதனால் அவங்களும் இந்த போராட்டத்தில் ஒரு சொல்யூஷன் வர வரைக்கும் கண்டிப்பாக கலந்துக்குவாங்கன்னு நம்புகிறோம். அவங்களோட சேர்ந்து ஒரு நல்ல சொல்யூஷன் வேணும், டாக்டர்கள் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் வேலை செய்யணும் அப்படின்றத நாங்கள் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு இந்த போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். சார், சிஎம்ஏ உடனடியாக அறிக்கையெல்லாம் கொடுத்து விரிவான விசாரணை நடத்துகிறோம், ஒரு சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்து நம்ம போராட்டத்தை கண்டினியூ பண்ணுறோமா? சார், இதில் வந்து ஆனரபிள் சிஎம் இப்போ ஆனரபிள் மினிஸ்டர் கூட பேசினாங்க ஃபோனில். டெப்டி சிஎம்மும் அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டுருக்காங்கன்றதையும் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு அரசாங்கத்துடைய அவங்களுடைய எண்ணத்தை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது. அவங்க கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இந்த ஒரு எமோஷ்னல் மொமெண்ட்டாக நம்ம நினைக்காம, இந்த வல்னரபிள் குரூப்பாக டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதை வந்து நீ வருங்காலத்தில் மாற்றணும் அப்படின்றதுக்கு அவங்களோட எண்ணத்தை ஒரு ஆக்ஷனாக ஆக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் தான். அதை வலியுறுத்துறது தான் சில போராட்டங்கள். இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் கிடையாது. அரசாங்கம் இப்படி செய்யணும், அதை இமீடியட்டாக செய்யணுன்றதை வலியுறுத்துறது தான் இந்த போராட்டம் வச்சுருக்கோம். இதுக்கு ஏற்கனவே சிஎம் எடுத்ததுக்கும் டெப்டி சிஎம் மினிஸ்டர் எடுத்ததுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் செந்தில் பேசிய காட்சிகளை தற்போது பார்த்தோம். போராட்டம் தொடர்பான விவரங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். இந்த ஒரு சூழலில் மருத்துவருக்கு கத்தி குத்து நடந்த கிண்டி அரசு மருத்துவமனையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக கிண்டி கலைஞர் உயர்தரப்பு மருத்துவமனையில புற்றுநோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலாஜி இந்த கத்தியால் குத்தப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சைதாபாத் இருக்கக்கூடிய பல்நோக்கு மருத்துவமனையில ஏராளமான மருத்துவர்கள் தற்போது இங்கு வர தொடங்கி இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை கண்டிப்பதாக தொடர்ந்து அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில குறிப்பாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி நேரடியாக மருத்துவமனைக்கு அந்த கத்தியால் குத்தி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலாஜி அவர்களை நேரில் சந்தித்து தற்போது அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கவும், இந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்யவும் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். சற்று முன்னதாக வந்த அவர் 6வது மாடியில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் பாலாஜி அவர்களை நேரில் சந்தித்து தற்போது நலம் விசாரிக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவம் என்பது பல்வேறு குறிப்பாக மருத்துவர்களுடைய பல நெருக்கடியான நேரத்திலும் அவர்கள் மிக தரமான ஒரு மருத்துவத்தை தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய நிலையில இது போன்ற மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் அப்படிங்கிறது தற்போது ஏற்பட்டிருக்கிறத தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் எடுத்து காட்டுகிறது. அந்த வகையில கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில புற்றுநோயினுடைய சிறப்பு நிபுணராக இருக்கக்கூடிய பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பல்வேறு குறிப்பாக பல அனுபவங்களை பெற்ற ஒரு மருத்துவராக இருக்கிறார். இதனிடையில் அவருக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக மருத்துவர்கள் கண்டன குரல்களை எழுப்பி வர்றாங்க. குறிப்பாக போராட்டங்களுக்கான அந்த அறிவிப்புகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த பிரச்சனையில் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர், அதாவது கத்தியால் குத்திய நபர் வந்து உடனடியாக தற்போது கைது செய்யப்பட்டு காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் கூட இதை
இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் மருத்துவர்களுடைய போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவருக்கு உடனடியாக தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி நேரடியாக தற்போது மருத்துவமனைக்கு ஆய்வு செய்ய வந்திருக்கிறார். முன்னதாகவே தற்போது மருத்துவத்துறை அமைச்சர் குறிப்பாக மா சுப்பிரமணியன் நேரடியாக ஆய்வு நடத்தியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இந்த நிலையில துணை முதலமைச்சர் நேரடியாக குறிப்பாக இந்த பகுதியில் என்ன நடந்தது, எப்படி இந்த சம்பவம் ஏற்பட்டது, குறிப்பாக அந்த குற்றவாளி யார் என்ற விவரங்களை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவருடைய அந்த அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை விவரங்கள் குறித்தும் நேரடியாக தற்போது மருத்துவர்களுடைய அந்த நேரடியாக பேசி வருகிறார். குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலாஜி அவர்கள் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல அந்த சர்டிபிகேட் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அதிக அளவில் ரத்தப்போக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உடனடியாக அவருக்கு உயர் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தாலும் கூட தொடர்ச்சியாக ஒரு மருத்துவ சிகிச்சையில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக தற்போது தெரிவிக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, மருத்துவர் மீதான கத்திக்குத்து சம்பவத்தை அடுத்து கிண்டி மருத்துவமனையில் துணை முதலமைச்சர் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். வேல்முருகன், இந்த ஒரு சூழலில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது அந்த கத்திக்குத்து ஏற்பட்ட மருத்துவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை என்ற தகவல் வெளியாகி இருப்பதாக குறிப்பிட்டீர்கள். இந்த ஒரு சூழலில் வேறு என்ன மருத்துவர்களிடமிருந்து கூறப்படுகிறது? குறிப்பாக கழுத்து பகுதி, முதுகு பகுதி, அதே போல தலைப்பகுதியில் தற்போது 7 இடங்கள்ல கத்திக்குத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலைப்பகுதியில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த வெட்டுகள் அப்படிங்கிறது சற்று ஆழமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே அதற்கான தீவிர சிகிச்சை அப்படிங்கிறது பல துறை அனைத்து நிபுணர்களும் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இருதயல் பிரிவு, அதே போல குறிப்பாக மூளை சார்ந்த அந்த நிபுணர்கள், நரம்பியல் நிபுணர்கள், இது போன்ற பல மருத்துவர்கள் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அதற்கான அந்த முழு தீவிர சிகிச்சை என்பது நடைபெறக்கூடிய வகையில தற்போது மருத்துவர்களுடைய ஒட்டுமொத்த பார்வையுமாக தற்போது அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 6வது மாடியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வார்டு, அதாவது இது அனைத்து வகையான அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்றதுனால எல்லா வகையான அந்த மருத்துவ உபகரணங்களும் இங்கே இருக்கிறது. இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக சிகிச்சை என்பது இங்கே வழங்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அனைத்து விதமான அந்த டெஸ்ட் தற்போது முதற்கட்டமாக எடுக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக காயங்கள் ஏற்பட்டு அவர் தற்போது இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு தொடர்ந்து உடனடியாக கான்சியஸ் வருவதற்கும், அதே போல அவருக்கு இந்த காயங்கள்ல இருந்து ரத்த போக்கு ஏற்படாமல் இருப்பதற்கும் உடனடியாக அந்த இடங்கள்ல தேவையான அந்த மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உடல் பரிசோதனைகளும் தற்போது மருத்துவர்கள் தரப்புல எடுப்பதற்கான அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் கூடுதலாக தற்போது மற்ற மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது மருத்துவ தரப்பிலிருந்து எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் மருத்துவர்கள் சங்கம் தங்களின் போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழல்ல மருத்துவமனையில் பிற நோயாளிகள் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கின்றனர்? குறிப்பாக ஒட்டுமொத்த மக்களையும் இது துலுக்கி இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு என்பது தற்போது நாம் உடல் சரியில்லை, எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் நேரடியாக மருத்துவர்களை அணுகி அவர்களுடைய ஆலோசனைப்படிதான் நாம் அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி வருகிறோம். அந்த வகையில தற்போது இங்க இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள், கிட்டத்தட்ட 1000கணக்கான நோயாளிகள் ஒவ்வொரு மருத்துவர்களையும் தற்போது பார்த்து வருகிறார்கள். அவர்களும் இந்த செய்தியை கேட்டு மிகவும் ஒரு கடினமான ஒரு மனநிலைக்கு சென்றிருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல மருத்துவர்கள், ஏனென்றால் கிட்டத்தட்ட அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறது மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 24 hours டியூட்டி எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில தான் தொடர்ச்சியாக அவர்கள் வேலை செய்யறாங்க. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலையிலும் இங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு பல்வேறு வகையான சிறப்பு சிகிச்சைகளை அளித்து வர்றதையும் நேரடியாக பார்க்கிறோம். இந்த நிலையில தற்பொழுது இது போன்ற சம்பவம் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும், குறிப்பா மருத்துவ சிகிச்சை பார்க்க வந்திருக்கக்கூடிய ஏராளமான மக்களுக்கும் ஒரு பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்பாகவே இந்த கத்தியால் குத்திய அந்த நபர் இதற்கு முன்பாகவே அந்த மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் ஒரு செய்தி வெளிவந்தது. இந்த ஒரு சூழலில் எச்சரிக்கை மனநிலையோடு யாரும் செயல்படவில்லையா?
அதாவது தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை தற்போது முழுமையாக காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். அவர்கள் விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்றத முழுமையாக பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த கத்திக்குத்து சம்பவத்திற்கு முன்னதாக என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டறிய வேண்டும் என்பதற்காக குறிப்பாக குற்றவாளியிடம் அதற்கான தீவிர விசாரணையில் ஈடுபடுகிறார்கள். அந்த விசாரணையினுடைய நிறைவில் தான் ஏன் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றது என்பதற்கு அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சார். கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சையில் உள்ள மருத்துவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு வருகிறார். பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து சிகிச்சையில் உள்ள மருத்துவர் பாலாஜியை அவர் சந்திக்கிறார்.